Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sai Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நியூ அப்லோட்ஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மல்டிகிரெயின் ஸ்வீட் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு அதாவது மல்டிகிரெயின் மாவு எடுத்துக்கோங்க. இது நான் வீட்லயே தயாரிச்ச மாவு. சோ நீங்க ஷாப்ஸ்ல வாங்குற மாவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் இந்த தண்ணி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த புட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கலாக எடுத்து காமிக்கும். அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உதிரியாக வந்து மாவை பெரட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ தண்ணி தெளித்து விடுங்க. ஏன்னா ஒரேடியாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்த முடியாது. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம கலக்கக்கூடாது. ஸோ அதனால் அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா உதிரியாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த கொலக்கட்டை மாதிரி பிடிச்சா நிற்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ அதுக்கப்புறம் அதையும் நல்லா உதிர்த்து விட்டுட்டு ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து குக் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம கலந்து வச்ச அந்த புட்டுக்கு மாவை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இட்லி பேனில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருங்க தண்ணியை. அதுக்கப்புறம் இந்த பவுலை வந்து அதில் வச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பேன் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. அதில் நம்ம இப்போ வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி வந்து குக் பண்ணுற மெத்தடே தான். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, உதிரியாக நல்லா இருக்குது. இப்போ நான் கீழே எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து லைட்டாக வெதுப்பாக சூடு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து சுகர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் சுகர் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, அதாவது ஒயிட் சுகர். நான் வந்து அதுக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. எந்த கட்டியும் பெரிய கட்டி இல்லாமல் நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 கப் மாவுக்கு நான் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட் வந்து இது 1/2 கப்புக்கு ஈக்குவலாக போட்டோமோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெல்லம்க்கு பதிலாக நீங்கள் பனக்கற்கண்டும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த வெதுப்பான சூட்டில் போடும்போது அந்த வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒன்று சேர எல்லாம் கலந்துரும். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அந்த சூட்லேயே வந்து எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு சூடான பின்னாடி கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்த பின்னாடி அந்த புட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஸ்வீட் புட்டு வந்து சூப்பராக வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ மல்டிகிரெயின் மாவுனால இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. ஸ்நாக் ஐட்டம்னு சொல்லலாம். ஈவினிங் கிட்ஸ் வந்தோடனே நீங்கள் வந்து சூப்பராக ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அவங்க சூடாக சாப்பிட்ருவாங்க. ஸோ சத்து மாவு இனிப்பு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.